அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, JSW பெயிண்டோட iBlock 3K அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒரு காம்பனன்ட் வந்து லிக்விடு, 2 காம்பனன்ட் வந்து பவுடரு. அதில் ஒரு காம்பனன்ட் வந்து கிரே கலர் சிமெண்டீஷியஸ் காம்பனண்ட்டாக இருக்கும், இன்னொன்று ஒயிட் கலர் காம்பனண்ட்டாக இருக்கும். இது மற்ற பிராண்டில் எல்லாமே 2Kங்கிற ப்ராடக்ட்டில் வரும். இது வந்து 3Kல வருது. 3 காம்பனன்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும். இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபிங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஓதம் தாக்குதோ, இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தொட்டி இருக்குது, இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டி வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தொட்டிக்குள்ளே இதை அடிக்க போகிறோம். இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியலு. அதனால் இது நீங்கள் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க்லேயும் இதை வந்து கண்டிப்பாக அடிக்கலாம். ஃபுட் கிரேட் மெட்டீரியலு மெயினாக அதோட ப்ளஸ் இதை வந்து அடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி 8 பார் ப்ரெஷர் வரைக்கும் அதுவும் இல்லாமல் இது தாங்கும். தண்ணி தொட்டிக்குள்ளே இதை வந்து நம்ம அடிக்கும் போது உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்காக அந்த லீக்கேஜ் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுக்கும். அதுக்கோசரமே இது எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஏரிக்கிட்டேயோ அதாவது பக்கத்தில் இருந்தது, இல்லை உங்கள் வாட்டர் டேபிள் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஹையாக இருக்குது, அதனால் வந்து ஒரு பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 4 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு 4 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அந்த 3 அடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கோட்டாக கொடுத்துடணும். இந்த பிளாஸ்டர் லெவல்லே கொடுத்துடலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ப்ரைமர் அடித்து எமல்ஷன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓதம் தாக்குறது கம்மியாகும், கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகும். அந்த மாதிரியும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீட்டில் அடிக்க போகிறது தொட்டிக்காக அடிக்க போகிறோம். இதோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தொட்டியில் தான் நம்ம வந்து இந்த iBlock 3Kவை இங்கே அடிக்க போகிறோம் உள்ள இன்டீரியரில். இந்த தட்டியை ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி தொடச்சி வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடலாம். இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த iBlock 3Kவோட எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த காம்பனன்ட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்கிறது இப்போ லைவாக பார்க்கலாம். ஆனால் அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கண்ணா. இப்படி பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி 3 இது இருக்கும். அதில் காம்பனன்ட் இருக்கும். ஒன்று லிக்விடு, அடுத்த காம்பனன்ட் வந்து சிமெண்ட் பேஸ்ட் காம்பனண்ட்டு, அப்படி கீழே வைங்கண்ணா. இன்னொன்று இது வந்து உங்களுக்கு ஒயிட்டு காம்பனண்ட்டு, கீழே வைங்கண்ணா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒயிட் காம்பனண்ட்டு, அதையும் ஓப்பன் பண்ணுங்கண்ணா. இது கிரே காம்பனண்ட்டு. இது 3 தான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாக அடிக்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இப்போ இந்த 3 காம்பனண்ட்டையும் எடுத்து யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த லிக்விட் காம்பனண்ட்டு. அதை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த டப்பாவில் ஊற்றுங்கண்ணா. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து அந்த லிக்விடை ஊற்றுங்கண்ணா. ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க, ஃபுல்லாக ஊற்றிடணும், எல்லாம் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அடுத்தது அந்த கிரே காம்பனன்ட் சிமெண்ட் காம்பனன்ட் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கலக்குங்கண்ணா, அப்படி கையோட கலக்கிறீங்க. கட்டி ஆகாமல் கலக்கணும், அதுதான் கான்செப்ட். ஃபுல்லாக எம்டி பண்ணிடுங்கண்ணா, ஃபுல்லாக எம்டி பண்ணிடுங்க. எதுலேயும் மிச்சம் வைக்காதீங்க. அப்படியே ஒரு செட்டை அப்படியே நீங்கள் ஊற்றிடணும். 1:1:1. இப்போ அந்த ஒயிட் காம்பனண்ட் கொட்டுங்கண்ணா. ஒயிட்டை கொட்டுங்க. கீழே அப்படியே கொட்டுங்க, நிறையா பவுடர் ஆகும். இப்போ ஒயிட்டையும் கொட்டிட்டாங்க. இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லம்ஸ் இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ கட்டி இல்லாமல் ஃபுல்லாக இதை கலக்கிட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் மிக்சர் இருக்கும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் வந்துட்டோம். 5 மினிட்ஸ் கழிச்சு கரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். எந்த தண்ணியும் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஏதாவது தண்ணி ஆட் பண்ணிட போகிறாங்க. கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. இப்போ இவங்க கலக்கிட்டாங்க. இதை கலக்கினதை இவங்க வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 கோட்டை அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரஷ்ஷை வந்து வெர்டிகலாக அப்ளை பண்ணாங்கன்னா, அடுத்த கோட் வந்து இப்படி ஹரிசாண்டலாக போடணும். இது ரெண்டுமே காஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும். ஃபர்ஸ்ட் கோட் காஞ்சதுக்கு அப்புறம் தான் 2வது கோட் போடணும். ஃபர்ஸ்ட் கோட் அடிக்கும் போது அதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரையான டைமில் தான் அடிக்கணும். அப்போ அடித்தா தான் இந்த ரிசல்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் வந்து 18 to 20 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வரும் 2 கோட்டுக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்ளை பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோட் வந்து வெர்டிகலாக அடிக்கிறாரு. அடுத்த கோட் வந்து இது காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஹரிசாண்டலாக அடிப்பார். இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, அது வந்து ரொம்ப திக்காக வரும். அவர் அடிக்கிறதே கொஞ்சம் பாருங்கள், இழுத்து இழுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இழுக்கிறதுக்கு டைட்டாக இருக்குதாண்ணா? இப்படி டைட்டாக தான் இருக்கணும். டைட்டாக இருக்குன்னு யாராவது தண்ணி ஊற்றிட போகிறாங்க. மெயினாக தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு வெர்டிகலாக ப்ரஷ்ஷை போட்டார். இப்போ செகண்ட் கோட் வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாக போடுறாரு. காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்புறம் ஹரிசாண்டலாக போட்டுடணும். போட்டிங்கன்னா ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ராசஸ்ஸு. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இப்போ பார்த்துருப்போம். இந்த இந்த எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங்கான ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி வெய்ய காலத்தில் இந்த மாதிரி சீப்பேஜ் இருக்கிற டைமில் இதை யூஸ் பண்ணி உங்களோட வாட்டர் டேங்க்கு இல்லை உங்கள் எங்கேயாவது உங்கள் செவுத்தில் இருக்கிற ஓதம் தாக்குறது இது எல்லாத்தையும் இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கலாம். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.